மகாராஷ்டிராவின் துணை முதல்வர் அஜித் பவார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய சொந்த ஊரான பாராமதியில விமான விபத்தின் மூலமாக உயிரிழந்தாரு. இதன் பிறகு அந்த கட்சியினுடைய, அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் அடுத்து துணை முதல்வராகவும் யார் பதவி வகிக்க போறாங்க அப்படின்னு பல கேள்விகள் மகாராஷ்டிராவிலும் இந்தியா முழுக்க கேள்வி எழுப்பப்பட்டது. இப்போ துணை முதல்வராக அவருடைய மனைவி சுனேத்ரா பவார் பதவி வகிக்க போகிறார் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு. தன்னுடைய கணவர் இருந்து 3வது நாள்ல இப்போ சுனேத்ரா பவார் தன்னுடைய மகனுடன் மும்பைக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. மும்பையில நடைபெறக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்துல அந்த கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இன்றே துணை முதல்வர் பதவியையும் அவர் வகிக்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இது குறித்து அஜித் பவாரினுடைய தந்தையும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனருமான சரத்பவார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சுனேத்ரா பவார் துணை முதல்வராக போகும் தகவல் எங்களிடம் அவர்கள் சொல்லல, என்னிடமோ அல்லது என்னுடைய குடும்பத்திடமோ அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ளல. நாங்கள் செய்தித்தாள்கள்லையும் பத்திரிகைகள்லையும் தகவலை வைத்துதான் அவங்க துணை முதல்வராக போகிறாங்க அப்படின்ற அந்த செய்தியே எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.